தமிழ்நாடோட பாப்புலேஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இறக்குறவங்களை ரிப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து நிறைய பாப்புலேஷன் நமக்கு இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்றது மாதிரி சொன்னீங்க ஒரு விஷயத்தை. அதனால ஃபியூச்சரில் வந்து நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸும் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா? ஆமாம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். ஸோ அஃபிஷியல் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் வந்து இன்ஃபென்ட் மார்டாலிட்டிலாம் கனெக்ட் பண்ணி 2.1% 2.1 இருக்கணும் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட். நம்மளோட ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் வந்து இன்றைக்கி 1.5 கீழே இருக்குது. கவர்மெண்ட்டோட பொசிஷன் என்னன்னா, நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா, நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்ற மாதிரி கேம்பெயின்லாம் பண்ணுறாங்க. ஸோ நான் புரிஞ்ச வரைக்கும் அப்போ ரிப்ளேஸ்மெண்ட் ரேட் 1 என்கரேஜ் பண்ணுறாங்க கவர்மெண்ட். தவறாக பண்ணுறாங்க. இவ்வளோ நமக்கு அது செல்ஃப் டிஸ்ட்ரப்டிவாக இருக்கும் போது எதுக்கு அதை என்கரேஜ் பண்ணுறாங்க? இந்த குழந்தை பிறக்கிறது பர் கப்புள் 3-4 வரைக்கும் இருந்தது. அதுவும் தவறு, ரொம்ப ஜாஸ்தி. அதை நம்ம கரெக்டாக 2ல் நிறுத்தியிருக்கணும். 2ல் நிறுத்தாமல் அது 1.5 போயிடுச்சு. திரும்பி அதை வந்து 2க்கு ஆக்கணும். ஸோ இது வந்து சோஷியல் சயின்ஸுக்கும் ஃபிசிக்கல் சயின்ஸுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸு. நிறைய பெண்கள் கல்யாணமே வேண்டான்னு விட்டுறாங்க. ஸோ தட் இஸ் தி ப்ராப்ளம். ஸோ இது சொசைட்டி இந்தியாவில் மட்டும் ப்ராப்ளம் இல்லை, அமெரிக்காவில் ஆஃப்ரிக்கா அமெரிக்கன்ஸ்லையும் இது ப்ராப்ளம் இருக்குது, ஒயிட்லேயும் இருக்குது. ஹைலி ஸ்கில்டு உமன் டோன்ட் வாண்ட் டு கெட் மேரிட். தே கெட் மேரிட் லேட், தே டோன்ட் வாண்ட் டு கெட் மேரிட். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்சர்வேஷன். இப்போ என்னென்னா, தமிழ் மக்களுக்கு வந்து என்னென்னா, பாப்புலேஷனையும் விட்டுட்டாங்க, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கே விட்டுட்டாங்க, ரெண்டையுமே. அதுதான் என்னோட. ஏன் இது ரொம்ப யூனிக்காக இந்த மாதிரி 2 சைட்லையும் லூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம? கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி உங்க கூட பேசும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொன்னீங்க. தமிழ்நாடோட பாப்புலேஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இறக்குறவங்களை ரிப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து நிறைய பாப்புலேஷன் நமக்கு இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்றது மாதிரி சொன்னீங்க ஒரு விஷயத்தை. அதனால ஃப்யூச்சரில் வந்து நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸும் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா? ஆமாம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். சார், நான் வந்து எப்போதுமே எக்கனாமிக்ஸில் டெமோகிராஃபியை பார்ப்போம். டெமோகிராஃபியில் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்னு ஒன்று இருக்குது. ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்னால் எப்படின்னா, இப்போ கேப்ரியலும் அவங்க ஒய்ஃபும் கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 2 குழந்தைங்க பிறக்கணும். ஸோ 2 replaces 2. ஸோ அஃபிஷியல் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் வந்து இன்ஃபென்ட் மார்டாலிட்டிலாம் கனெக்ட் பண்ணி 2.1% 2.1 இருக்கணும் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட். நம்மளோட ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் வந்து இன்றைக்கி 1.5 கீழே இருக்குது. சம் பீப்புள் சே 1.35, சம் பீப்புள் சே 1.65. But it's around 1.5. எனக்கு இட் இஸ், ஐ டோன்ட் வாண்ட் அந்த ஸ்பிளிட்டிங் த ஹேர்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. பட் டெஃபினெட்லி இட் இஸ் பிலோ 2. ஸோ அண்ட் இதை எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, when I was working for elections last time in the Congress party, நான் வந்து I analyzed the demographics of one parliament constituency, not in Madras, outside Madras. ஸோ அதை நான் பார்க்கும்போது I saw the median age was between 35 and 45. India is normally a very young country. ஸோ உங்கள் பாப்புலேஷன் ஹையஸ்ட் வந்து பிலோ 25 இருக்கணும். பட் யூ ஆர் ஆக்சுவலி 35 to 45னா யூ ஆர் மிடில் கிளாஸ், மிடில் ஏஜ் பாப்புலேஷன் இஸ் ஹையர். தட் மீன்ஸ் தே ஹவ் கான் பாஸ் தி ஏஜ் ஆஃப் ப்ரொடியூசிங் மோர் சில்ட்ரன். அஃப்கோர்ஸ் யூ கேன் சே 140-year-old man had a son and all that. பட்லேயே 35 வயசுக்குள்ளே 2 குழந்தைங்க பிறந்துடும். ஸோ டெஃபினெட்லி தெர் இஸ் அ ட்ராப் இன் பாப்புலேஷன். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் இன்றைக்கி வந்து லேபருங்கிறது நார்தர்ன் இந்தியாவிலேருந்து தான் வராங்க. நீங்கள் எங்கேயாவது போய் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணோன்னா நார்த் இந்தியன் தான் வந்து சாப்பாடு போகிறோம். நீங்கள் எனி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் போனாலும் யூ சி ஒன்லி நார்த் இண்டியன்ஸ். ஸோ தெர் இஸ் அ ஹியூஜ் மைக்ரேஷன் நம்மளுக்கு தெரியாமையே விச் இஸ் ஹேப்பனிங் ஃப்ரம் நார்தர்ன் இந்தியா டு சதர்ன் இந்தியா. இட் இஸ் நாட் ஒன்லி கேரளா இஸ் மோர் அட்வான்ஸ். நிறைய கார்மெண்ட் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸே இல்லைன்னு க்ளோஸ் பண்ணுறாங்க. ஆல் தட் இஸ் சைன் தட் தமிழ் பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகிட்டுருக்குங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ அதை இப்போ சொன்னீங்க, தமிழ் பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகிட்டு இருக்குது. ரிப்ளேஸ்மெண்ட் ரேட் வந்து 1.5 to 2 தான் இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குன்றீங்க. 1.5 to 2 இருந்தால் பரவாயில்ல. ஓகே, இட்ஸ் வெல், இட்ஸ் 1.5 இஸ் பீங் ஜெனரஸ். 1.5 ஓகே. ஸோ இப்போ இதனால் லாங் டேர்மில் நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நினைக்கிறீங்க? நான் இன்னும் ஒரு 30 வருஷத்தில் உயிரோடு இருந்தேன்னா என்னோடய லைஃபோட கடைசி காலத்தில் இருப்பேன். அந்த சமயத்தில் 10-15% ஆஃப் அவர் 10% வந்து 10-15% நார்த் இண்டியன்ஸாக இருப்பாங்க. ஸோ வந்து இம்மீடியட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொலிட்டிக்கல் இம்பேக்ட் என்ன வரும்னா, ஹிந்தி ஸ்பீக்கிங் பாப்புலேஷன் வந்து
ஒரு சிக்னிஃபிகண்ட் ஹிந்தி இதோட பொலிட்டிக்கல் அரசியல் தாத்பரியம் என்னென்னா, இன்னிலேருந்து ஒரு 30 வருஷம் கழிச்சு வாக்காளர் பட்டியலில் ஹிந்தி பேசுகிற மதர் டங் தாய்மொழி ஹிந்தின்னு சொல்கிறவங்க 10லேருந்து 15% பாப்புலேஷனாக இருக்குங்கிறது என்னோட கெஸ் எஸ்டிமேட் இருக்கும். ஸோ இப்போ கவர்மெண்ட்டோட பொசிஷன் என்னென்னா, நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா, நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்ற மாதிரி கேம்பெயின்லாம் பண்ணுறாங்க. ஸோ நான் புரிஞ்ச வரைக்கும் அப்போ ரிப்ளேஸ்மெண்ட் ரேட் என்கரேஜ் பண்ணுறாங்க கவர்மெண்ட். தவறாக பண்ணுறாங்க. இவ்வளோ நமக்கு அது செல்ஃப் டிஸ்ட்ரப்டிவாக இருக்கும் போது எதுக்கு அதை என்கரேஜ் பண்ணுறாங்க? இன்னும் எனக்கே இப்போ உதயம் தட்டிட்டுனா நான் அந்த உட்காந்து இந்த டெமோகிராஃபிக்ஸை பார்த்த பிறந்தான். யாராவது உட்காந்து டெமோகிராஃபிக்ஸ் பார்த்தாங்கன்னா டெஃபினட்டாக புரியும். வி ஆர் ஏஜிங், நம்ம ஃபாஸ்ட்டாக ஏஜ் ஆகிறோம். இன்னொரு 15 வருஷத்தில் வெஸ்டர்ன் யூரோப் மாதிரி ஆகிடுவோம். நம்மளோட மீடியம் இன்கம் அவ்வளோ தூரம் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம வெஸ்டர்ன் யூரோப் ஆகிடுவோம். இப்போ என்ன சொல்யூஷன் இதுக்கு? சிம்பிள் சொல்யூஷனாக நிறைய குழந்தை பெற்றுக்க ஆரம்பிக்கணும்னு சொல்கிறீங்க? இல்லை தேர் ஆர் லாட் ஆஃப் சொல்யூஷன்ஸ். ஓகே, தேர் ஆர் சொல்யூஷன். பட் இன்றைக்கி நம்மளால் எந்த கட்சியிலையும் அதை பற்றி ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்னே நம்ம எந்த கட்சியும் ஐடென்டிஃபை பண்ணலை. இன்ஃபேக்ட் பப்ளிக் ஸ்பேஸில் நான் மொத்தம்தான் அதை ஐடென்டிஃபை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் யூ ஷுட் லைக் இன் ரஷ்யா மற்ற ஊர்லலாம் பண்ண மாதிரி யூ ஷுட் என்கரேஜ் பீப்புள் டு ஹேவ் மோர் சில்ட்ரன். தட் இஸ் நாட் டு ரன்னிங் அன் அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின் டு ஹேவிங் மோர் சில்ட்ரன். இப்போ ஹேவிங் மோர் சில்ட்ரன் குழந்தைங்க பிறக்கணும்னா இட் ஹேஸ் டு பி இன்சென்டிவைஸ்ட், ரைட்டா? ஸோ கவர்மெண்ட் ஹேஸ் டு இன்சென்டிவைஸ் பீப்புள் டு ப்ரொடியூஸ் மோர் கிட்ஸ். இது புரியாதனால கேட்குறேன். ஜஸ்ட் நார்மலாக நம்ம கலாச்சாரத்தில் இருக்கிற ஒரு பழக்கம் என்னென்னா, 3 குழந்தைகள் 4 குழந்தைகள் இருக்கிறதுலாம் அது ரொம்ப தப்பு மாதிரி, ரொம்ப குறைவாக இருக்க குழந்தைகள் தான் ரொம்ப கரெக்ட்னு ஒரு கல்ச்சர் இருக்குது நம்மகிட்ட. தவிர நீங்கள் ஏன் உடனே கலாச்சாரம் போகிறீங்க? யூ கோ பேக் டு 1960s அண்ட் 1950s. நான் எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர், நாங்கள் ரேரிட்டி. பட் எங்கள் அப்பாவுக்கு கூட பிறந்தவங்க 5 பேர். எக்ஸாக்ட்லி. எங்கள் அம்மாவோட கூட பிறந்தவங்க 6 பேர். ஸோ தி ரூல் வாஸ் 5 to 6. நம்ம ஃபேமிலி பிளானிங்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம ஊரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால we have gone the other way. தட் இஸ் பெண்டுலம் 4ல் இருந்தபோது வாஸ் அ ப்ராப்ளம். இது எப்படின்னா, எக்கனாமிக்ஸில் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் சொல்லுவோம். இட் cannot be ப்ளஸ் நார் கேன் இட் பி மைனஸ். இட் ஹாஸ் டு கீப் ஆசிலேட்டிங் அரவுண்ட். கரெக்டாக டாட்டில் போய் நிறுது. சயின்ஸ் கிடையாது, கரெக்டாக மெஷர் பண்ணி அந்த டாட்டில் இருக்கிறது. ஸோ we were at 3.5 and 4. So it had to come down to 2. We didn't stop at 2, we went to 1.5. Now I am saying bring it back to, அதாவது இந்த தமிழில் சொல்லிடுறேன், இந்த குழந்தை பிறக்கிறது பர் கப்புள் 3லேருந்து 4 வரைக்கும் இருந்தது. அதுவும் தவறு, ரொம்ப ஜாஸ்தி. அதை நம்ம கரெக்டாக 2ல் நிறுத்தியிருக்கணும். 2ல் நிறுத்தாமல் அது 1.5க்கு போயிடுச்சு. திரும்பி அதை 2க்கு ஆக்கணும். ஸோ இது சோஷியல் சயின்ஸுக்கும் ஃபிசிக்கல் சயின்ஸுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸு. ஃபிசிக்கல் சயின்ஸில் எப்படின்னா, நான் கெமிஸ்ட்ரி இப்போ ஸ்டூடெண்ட்டு, நான் நைட்ரஜனுக்கு டெஸ்ட் பண்ணணும்னா ப்ரௌன் ரிங் இருந்தால் நைட்ரஜன் இருக்குதுன்னு சொல்லுவோம், நீல கலர் வந்தால் காப்பர் சல்ஃபேட் இருக்குதுன்னு சொல்லுவோம். கேப்ரியல் பண்ணாலும் அந்த காப்பர் சல்ஃபேட் அப்படி தான் வரும், நான் பண்ணாலும் அப்படி தான் வரும். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிறது ஒரு பிளாக் பாக்ஸ். நான் யோசிக்கிறது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அஃபெக்ட் பண்ணாது. அதே சமயத்தில் சோஷியல் சயின்ஸ் அப்படி கிடையாது. நான் பார்ட்டிசிபேட்டே பண்ண வேண்டாம், எனக்கு குழந்தைங்க கிடையாது. நாட் பை டிசைன், பை சம் ஆக்ட் ஆஃப் காட் இட் டிடன்ட் ஹேப்பன். பட் அந்த இப்போ என்னோடய ஒப்பீனியன் நான் சொல்கிறதுனால ஐ எம் அஃபெக்டிங் தி அவுட்கம். ஸோ மை தாட், என்னோட திங்கிங் இட் செல்ஃப் இஸ் அஃபெக்டிங் தி அவுட்கம் ஆஃப் தி எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ சோஷியல் சயின்ஸில் எக்ஸாக்டாக ஒரு ஈக்குலிபிரியம் வராது. ஸோ வாட் ஐ திங்க் அஃபெக்ட்ஸ். ரெனே டெக்கார்ட் சொல்லுவார் ஒரு இடத்துல, ஐ திங்க் தேர் ஃபோர் ஐ ஆம்னு. ஸோ நான் நினைக்கிறது இந்த சொசைட்டி என்ன ஆகும். இன்றைக்கி எனக்கு யூடியூப்லேயும் எனக்கு ஒரு 5 லட்சம் ஃபாலோவர். நான் இந்த ஷேரை வாங்குனா கொஞ்சம் அந்த ஷேருக்கு அந்த மூமெண்ட் ஏறும். நான் அந்த ஷேரை வாங்கியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ரீசெண்டாக ஒரு கேஸ் செட்டில் ஆச்சு. ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு பாப்புலர் சிஎன்பிசி டிவி ஷோ நடத்திட்டு இருந்தார். அவர் ஒரு ஷேர் வாங்குனா அந்த ஷேரோட விலை ஏறும். அவர் என்ன பண்ணிட்டார், முன்னாடியே வாங்கி வச்சுருப்பார். வாங்குன்னு சொன்னோன்னே இவர் விற்றுருவார். தட் இஸ் அன்எத்திக்கல். ஸோ அவர் அது மாதிரி யூ கேன் ப்ராஃபிட். ஸோ தட் மீன்ஸ் ஐ நோ ஐ கேன் மூவ் தி மார்க்கெட் ஒன்லி பை டாக்கிங். ஸோ அது சோஷியல் சயின்ஸில் பண்ண முடியும். ஸோ கரெக்டாக 2ல் நிறுத்த முடியல, நம்ம அந்த 1.5 போயிட்டோம். நவ்
we have to realize இது 1.5 is not correct. You have to bring it back to 2. இன்னொரு ஆர்குமெண்ட் என்ன வைக்கிறாங்கன்னா 90ஸ்க்கு அப்புறம் குளோபலைசேஷன் வந்து ஒரு புது ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பெண்கள் நிறைய பேர் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு 2-3 குழந்தைங்களை முன்னாடி மாதிரி மேனேஜ் பண்ண முடியல. தவறு அது ஒன்று. இன்னொன்று சொல்லிடுறேன். ஸோ இப்போ ஒரு அட்வான்ஸ் எக்கானமிஸ் எல்லாம் பாருங்களேன். இப்போ காக்கேஷியன் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதே ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒயிட்ஸுக்கு வந்து இதே ப்ராப்ளம் இருக்குது. அவங்க எக்கனாமிக்கலி மோர் அட்வான்ஸ்ட். எக்கனாமிக்கலி அட்வான்ஸ் செக்ஷன் எல்லாமே இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. டெஃபினட்டாக பார்சி கம்யூனிட்டி இஸ் ஃபேஸிங் த சேம் ப்ராப்ளம். இன்ஃபேக்ட் தே ஹவ் கான் டு அ பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். எக்ஸ்டென்ஷன் நோக்கி போயிட்டாங்க. யார் இன்னும் 50 வருஷம் கழிச்சு பார்சிஸே இருக்க மாட்டாங்க. ஸோ இட்ஸ் அ சேட் ஸ்டோரி. தே ஹவ் கான்ட்ரிபியூட்டட் இந்தியன் சொசைட்டிக்கு அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. சம்டைம்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் வென் யூ கோ டூ மச் எக்கனாமிக் ப்ராக்ரஸ் பீப்புள் டோன்ட் வாண்ட். ஐ டெல் யூ வாட் இஸ் த ப்ராப்ளம். ப்ராப்ளம் இல்லை, ப்ராப்ளம் சொல்கிறது தப்பான வார்த்தை. பட் இன் ஆல் தி நீங்கள் காக்கேஷியன் சொசைட்டிலலாம் என்ன இஷ்யூனா, வென் உமன் நிறைய படிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கரெக்டு படிக்கணும். படித்த உடனே அவங்க வந்து தே ஹாவ் சம் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் எ பர்சன் whom they are going to have marry. ஸோ தி சில்ட்ரன் இஸ் நாட் தி ப்ராப்ளம். தே ஆர் நாட் ஒரு மேரேஜில் ஈக்குவல்ஸாக நடத்துறது கிடையாது. நீங்கள் நான் இன்றைக்கி தமிழ்நாட்டிலே நான் வந்து லோவர் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டியில், தட் இஸ் எக்கனாமிக்லி லோவர் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டியில் பேசும்போது ஆம்பளைங்கிறவன் ஒரு சிங்கம் மாதிரியும் அவன் மீசையை முறுக்கி அவன் என்ன வேணால் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு தியரி ஓடுது. இட் இஸ் நாட் அ மேரேஜ் ஆஃப் ஈக்குவல்ஸ். ஸோ அதனால் நிறைய பெண்கள் கல்யாணமே வேண்டான்னு விட்டுறாங்க. ஸோ தட் இஸ் தி ப்ராப்ளம். ஸோ இது சொசைட்டி இந்தியாவில் மட்டும் ப்ராப்ளம் இல்லை, அமெரிக்காவில் ஆஃப்ரிக்கா அமெரிக்கன்ஸ்லேயும் இது ப்ராப்ளம் இருக்குது, ஒயிட்லேயும் இருக்குது. ஹைலி ஸ்கில்டு உமன் டோன்ட் வாண்ட் டு கெட் மேரிட். They get married late, they don't want to get married because in a marriage, in a patriarchal, நம்ம மாதிரி ஒரு பேட்ரியாக்கல் சொசைட்டியில் அவங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கறது கிடையாது. தட் இஸ் இப்போ ஒரே ஒரு பொண்ணு தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்பா அம்மாவுக்கு, அவங்க வந்து ஒரு ஃபேவர் மாதிரி தான் சப்போர்ட் பண்ண விட்றாங்க. லைக் இஃப் ஐ சப்போர்ட்டட் மை பேரண்ட்ஸ், என்னோட தான் இருந்தாங்க எங்கள் அம்மா அப்பா கடைசி வரைக்கும். நான் எங்கள் அம்மா அப்பாவோட இருந்தேன்னு வச்சுப்போம், தப்பு. நான் எங்கள் அம்மா அப்பாவோட கடைசி வரைக்கும் இருந்தேன். ஸோ மை ஒய்ஃப் ஹேஸ் அன் ஈக்குவல் ரைட் டு டேக் கேர் ஆஃப் ஹர் மதர். அதை நான் எப்படி டினை பண்ண முடியும்? பட் நம்ம சொசைட்டியில் இதெல்லாம் டினை பண்ணுறதுனால தான் இட்ஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம். இட் நீட்ஸ் டு பி சார்ட்டட் அவுட். இஃப் இட் நாட் சார்ட்டட் அவுட், டெஃபினட்டாக தமிழ் சொசைட்டி வில் பி இன் ட்ரபிள். ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது என்னென்னா எக்கனாமிக் ப்ரோக்ரஸில் நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி பாப்புலேஷன் ட்ராப் ஆகிற விஷயம் சைட். பாப்புலேஷன் ட்ராப் ஆகுது ஏன்னா women are not treated fairly in our society. பட் இப்போ எல்லா அட்வான்ஸ் எக்கானமிஸும் பார்த்தோன்னா எக்கனாமிக் ப்ராக்ரஸ் அப்புறம் ஹையர் பாப்புலேஷன் ரேட் இது ரெண்டும் சைமல்டேனியஸாக மூவ் ஆகிறத பார்க்க முடியல. இல்லை, இப்போ வாட் எவர் இட் ஹேப்பன்ஸ், ஒரு கண்ட்ரியில் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா அந்த மாதிரி? இப்போ ரஷ்யாவில் சடனாக பாப்புலேஷன் இன்க்ரீஸ்ட் ஆஃப்டர் த ரிசெஷன். when economy stabilized, population increased. இன்னும் ரிப்ளேஸ்மெண்ட் ரேட்டை கிராஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். I don't know whether they have crossed, but their populations have increased. ஜப்பானில் ஃபர்ஸ்ட் டைம் இன் 30 years 30,000 நிக்கை தாண்டி இருக்குது இன் 30 years. ஜாப்பனீஸ் சொசைட்டியோட பெரிய ப்ராப்ளம் இஸ் 89க்கு அப்புறம் அவங்களோட எக்கனாமிக் ரிசெஷனில் when they had lesser children for 30 years. ஸோ அது டெஃபினட்டாக அவங்களை அஃபெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம ஊர்லேயும் வந்து இந்த எக்கனாமிக் ரிசெஷன் வந்து மீன்ஸ் லெஸ்ஸர் சில்ட்ரன். பிகாஸ் ஒரு 40-50களுக்கு முன்னாடி எப்படின்னா ஒரு சைல்டு ஒரு ரிசோர்ஸாக இருந்தது. ரெண்டு காரணம், பிகாஸ் நம்மளோட இன்ஃபென்ட் மார்ட்டாலிட்டியும் ஹையர் இருந்தது. அவர் இன்ஃபென்ட் மார்ட்டாலிட்டி ரேட் கேம் இன்டு கண்ட்ரோல் ஒன்லி இந்த 70s 80s and 90s. ஸோ எவ்வளோ குழந்தைங்க சர்வைவ் ஆகும்னு தெரியாது. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் டைட் பிட்வீன் 0 and 5. ஸோ அதனால் நம்ம குழந்தைங்க நிறைய ப்ரொடியூஸ் பண்ணோம். 4 இருந்தால் தான் 2 சர்வைவ் ஆகுங்கிற ஒன்று. ரெண்டாவது, ஒரு மோர் குழந்தைங்கன்னா மோர் ரிசோர்ஸு, இன்னும் வேலை செய்யும், ஃபீல்டில் போய் வேலை செய்கிறது, அதுக்கெல்லாம் ரிசோர்ஸு. சம்வேர் இன் 70s and 60ஸ்லேயே ஆரம்பிச்சிருச்சு எங்கள் மாதிரி பீப்புள் வீட்டிலலாம். பட் 70s 80ஸ்லாம் என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு சைல்டுங்கிறது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இன்ஸ்டெட் ஆஃப் இட் பிகமிங் அன் அசெட். எக்கனாமிக்காக பேசணுன்னா ஒரு குழந்தைய நம்ம லைபிலிட்டியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அதை வந்து நீ உடனே சைல்டு லேபர் போய் அனுப்ப முடியாது. நீங்கள் ஸ்கூலிங்கு அது இதுன்னு யூ ஹவ் டு ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் மனி ஆன் தட். தட் ஆல்சோ ரெஸ்ட்ரிக்டட் த பீப்புள். அண்ட் நம்ம ஊரில் வந்து கவர்மெண்ட்டில் இட்ஸ் நாட் பாப்புலர் டு சே திஸ், பட் ஐ எம் ஸ்டிக்கிங் மை அவுட் பிகாஸ்
நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கூலை டிஃபெண்ட் பண்ணுவாங்க, பட் நோபடி வில் சென்ட் தேர் சில்ட்ரன் டு கவர்மெண்ட் ஸ்கூல். அப்போ ரொம்ப நல்லா இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல்னால் எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸரும் அவன் பையனை கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் அமைச்சிருப்பான். எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரும் எக்ஸப்ட் 1-2 ஆட் எக்ஸ்பெக்டேஷன் நோபடி சென்ஸ் தெம். ஸோ குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இஸ் புவர். ஸோ வை ஷுட் ஐ ப்ரொடியூஸ் மோர்? ஸோ இட் ரிக்வயர்ஸ் அ ஹோலிஸ்டிக் சொல்யூஷன். அது வந்து யோசித்து இட் ரிக்வயர்ஸ் அ தாட் த்ரூ சொல்லுது. ஹோலிஸ்டிக்னால் எல்லாம் யோசித்து எல்லா ஃபேக்டரையும் கன்சிடர் பண்ணி யோசித்து முடிவு எடுக்கணும். அது மாதிரி தலைமை இன்றைக்கி இந்தியாவிலேயே இல்லைங்கிறது தான் என்னோடய கருத்து. ஸோ இப்போ நீங்கள் தொடக்கத்தில் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது என்னென்னா மக்கள் நிறையா குழந்தைகளை பெற்றெடுக்கணுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கவர்மெண்ட் சைட்லேருந்து இன்சென்டிவ்ஸ் இருக்கணும்னு சொன்னீங்க. ஸோ என்ன மாதிரி இன்சென்டிவ்ஸ் கொடுக்கலாம்? ஏன் அமெரிக்காவில் வந்து ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா ஒரு டேக்ஸ் ரேட்டு, நீங்கள் கல்யாணம் குழந்தைங்க பெற்றுக்கலன்னா ஒரு டேக்ஸ் ரேட்டு. ஸோ யூல் பை நாட் ஹேவிங் சில்ட்ரன், எனக்கு குழந்தைங்க வேண்டான்னா நான் வந்து டேக்ஸ் ரேட்டு ஜாஸ்தி கொடுக்கணும். So if it is encouraging to have children, in Scandinavian countries what they do is they pay you money to bring up child. Now they have realized it. They are angala. So they, if you talk to somebody in the Scandinavian countries, they have paid so many euro. அதாவது அவங்களுக்கு பணம் கொடுக்கப்படுது குழந்தைங்களை வளர்க்கறதுக்கு. ஸோ இது மாதிரி. பட் இதெல்லாம் அவங்க ஊரில் என்ன ஆச்சுன்னா ரொம்ப ஸ்லோவாக ஆச்சு. இட் வாஸ் நாட் ஆர்டிஃபிஷியலி டன். தமிழ்நாடு சைனா மாதிரி ஊர்லலாம் இது ஒரு ஆர்டிஃபிஷியல் பிரேக் போட்டு பண்ணோம் நம்ம. ஸோ தி பாப்புலேஷன் ட்ராப் குவிக்லி. ஸோ நம்மளோட இன்கம் லெவல், மக்களோட இன்கம் லெவல் ஏறுறதுக்கு முன்னாடியே இந்த ட்ராப் வந்துருச்சு. வேற அந்த ஊர்லலாம் அவங்க இன்கம் லெவல் ஏறின அப்புறம் தான் ட்ராப் வந்தது. நம்ம ஊரில் இன்கமே இல்லாமல் ட்ராப் ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம ஊரில் சோஷியல் செக்யூரிட்டியை அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் நீங்கள் சொல்கிற ஒயிட் எக்கானமியில் சோஷியல் செக்யூரிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது நம்ம ஊரில். அதெல்லாம் அதுக்கெல்லாம் அதனால தான் ஆர்டிஃபிஷியல் ட்ராப்புங்கிறேன். சைனா, இந்தியா நம்ம ஒரேடியாக மால்தூசியன் தியரின்னு சொல்லுவோம். அந்த மால்தூசியன் தியரியை நம்பி நம்ம வி புட் த பிரேக் டூ ஹார்ட். ஸோ என்ன ஆகிடுச்சு, தமிழ்நாட்டில் பாப்புலேஷன் இறங்கிடுச்சு, கேரளாவில் பாப்புலேஷன் இறங்கிடுச்சு, பாப்புலேஷன் ஏஜ் ஆகிடுச்சு. ஆனால் பெர் கேபிட்டா இன்கம் இஸ் நாட் லைக் யூரோப். எனக்கு இதில் ஒரு சின்ன ஒரு டவுட் என்னென்னா, நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்தோன்னா கவர்மெண்ட்ஸ் எப்போவுமே மக்களை வந்து குழந்தைகளை வந்து ரொம்ப குறைவாக வச்சுக்கோங்கன்றது தான் அட்வைஸ் பண்ணுறாங்க. சைனாலையும் சரி, ட்ரெடிஷ்னலாக அந்த லாஸ்ட் 100 years தான் மால்தூசியன். சி ஃபேக்ட்ஃபுல்னஸ்னு ஒரு புக் இருக்குது. பட் கவர்மெண்ட்டுக்கு அந்த தேவை எங்கேருந்து வருது? ஏன்? ஏன்னா ஆல் தி எக்ஸ்பர்ட்ஸ் பிலீவ்ட் தட் தி பாப்புலேஷன் அந்த வந்து ராங்லி பிலீவ்டு. 100 இயர்ஸ்க்கு அப்புறமா அது ஃபேக்ட்ஃபுல்னஸ்னு ஒரு புக் இருக்குது. அதை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். That we believe that the world will keep on growing. But now we know the world population is going to stabilize at one level, that is 6 or 7 billion. Most of the growth is now population. Next 1 billion is going to come from Africa. But இதில் என்ன இந்தியானா, அந்த ஃபேக்ட்ஃபுல்னஸ் புக்கில் வந்து they are talking about 4 levels. Level 1, Level 2, Level 3, Level 4 people. India is a Level 2, Level 3 country. தமிழ்நாடு இஸ் லெவல் 2 ஆர் லெவல் 3. பட் லெவல் இன்கமில் சொல்கிறேன், லெவல் 2 ஆர் லெவல் 3. அதில் அவர் டிஃபைன் பண்ணுறாரு எப்படி இருக்குதுன்னு. நம்ம வந்து ஒரு லெவல் 2 ஆர் லெவல் 3. பட் நீங்கள் லெவல் 4னா, இப்போ நான் லெவல் 4, எனக்கு வந்து ஐ டோன்ட் ஹாவ் டு ஒர்க் ஃபார் அன் இன்கம் இன் த சென்ஸ் தட் இட் டசன்ட், எனக்கு வந்து ஒரு மேட்ரு கிடையாது. எனக்கு வெதர் நீங்கள் 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்தாலும் 2 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்தாலும் எனக்கு ஒன்று தான். That extra 1 lakh will go to the bank. So it doesn't matter. இதுதான் லெவல் 4ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு லெவல் 4ல் இருக்கும்போது அவங்க ஊரில் வந்து இந்த ட்ராப் ஆச்சு. உங்கள் ஊரில் லெவல் 3லேயே ட்ராப் ஆகிடுச்சு. ரைட். இப்போ இது வந்து இன்னொரு டிஸ்கஷனுக்கு வந்து கொண்டு போகுது நம்மளை. இப்போ நான் எங்கேயோ படித்த ஞாபகம் இருக்குது. இப்போ 1800s வந்து லண்டனோட பாப்புலேஷன் வந்து 1 lakh இருந்தது. அப்புறம் அதை விட கொஞ்சம் 1870s இந்த டைமில் வந்து ஃபஸ்ட்டு பில்லியனை வந்து அப்போ அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 1950க்கு அப்புறம் ஒவ்வொரு பில்லியனும் ரொம்ப குயிக்காக டக் அந்த ஃபேக்ட்ஃபுல்னஸ் புக்கில் இன்னைக்கு ஸ்வீடன் இருக்கிற லெவல் அவர் இயர் ஆஃப் பர்த் சொல்கிறாரு. 1930s அவர் சாக்கடையில் விழுந்து சிங்க் ஆகிட்டாருங்கிறாரு. ரைட்டா? இன்றைக்கி ஸ்வீடனில் எங்கேயுமே சாக்கடை கிடையாது. அவங்க வீட்டு வாசலில் ஒரு சாக்கடை இருந்தது, சாக்கடையில் கீழே விழுந்து அவர் முடுகிற நிலைக்கு போனதை பற்றி அந்த புக்கில் எழுதுகிறாரு.
இஸ் அ டாக்டர், பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் அவர், ஹேண்ட்ஸ் ஹோஸ்லன்னு பேர். பட்டு நம்ம ஊரில் அது மாதிரி வந்துருச்சுன்னா என்னால் டிக்ளைனிங் பாப்புலேஷன் எடுத்துக்க முடியும். நேற்று நான் போன வாரம் நான் திருப்பூரில் இருந்தேன். ஓப்பன் ட்ரெயின் தானே. நம்மளோட பேசிக் சிவிக் சொசைட்டி டிமாண்ட்ஸை நம்மளால் மீட் பண்ண முடியல. ஒரு க்ளோஸ்டு சூவர் சிஸ்டம்ங்கிறது இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். நான் வந்து மெட்ராஸில் இதே இடத்துல பிறந்து வளர்ந்ததுனால நான் பிறந்த அன்னிலேருந்தே நான் வந்து ஓப்பன் சூவர் பார்த்ததில்ல. எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லுவார், எங்கள் அப்பாட்ட நான் இந்தியா வந்து வல்லரசு ஆகிடுச்சுன்னு நான் நிறைய ஆர்கியூ பண்ணுவேன். அப்போ எங்கள் அப்பா என்ன சொல்லுவார், வேலூர் மாதிரி ஒரு ஊரில் அவர் பிறந்து வளர்ந்தது வேலூர். அவர் சொல்லுவார், வேலூரில் என்றைக்கு சூவர் இல்லையோ அன்றைக்கி வந்து நீ என்கிட்ட இந்தியா டெவலப்டுன்னு சொல்லுன்னு. இன்றைக்கும் வேலூரில் ஓப்பன் சூவர் இருக்குது. எங்கள் அப்பா சிறந்து 4 வருஷம் ஆகிடுச்சு. அதனால் நீங்களும் யூரோப்பை கம்பேர் பண்ணிக்காதீங்க. வேர்ல்டு பாப்புலேஷன் வந்து ஒவ்வொரு பில்லியன் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு 15 இயர்ஸ்க்கு ஒருக்கா ஒரு பில்லியன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது ஸ்டெபிலைஸ் ஆகிடும். அதனால தான் நீங்கள் ஃபேக்ட்ஃபுல்னஸ் படிங்க. ரைட், தட்ஸ் ஓவர். ரைட். இன்னும் ஒரு 50 இயர்ஸில் தி வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன் வில் நாட் கோ பியாண்ட் 6 பில்லியன். அது சிலவங்க 9 சொல்கிறாங்க, 12 சொல்கிறாங்க. அவனே ப்ரெடிக்ட் பண்ணி எல்லாருமே ஒத்துக்கிறது பிட்வீன் 6 and 7 பில்லியன். அதுக்கு மேலே போகாது. எனக்கு என்ன கன்சர்ன்னா, தமிழ்நாடு இஸ் ரீச்ட் யூரோப்பியன் லெவல்ஸ் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் வித்தவுட் தட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். வேலூரில் இன்னும் ஓப்பன் ட்ரெயின் இருக்குது. நேற்று நான் திருப்பூர் போனேன். திருப்பூர் சப்ளைஸ் டிஷர்ட் டு தி என்டையர் வேர்ல்டு. பட் யூ டோன்ட் ஈவன் ஹாவ் அ க்ளோஸ்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்சர்வேஷன். இப்போ என்னென்னா, தமிழ் மக்களுக்கு வந்து என்னென்னா பாப்புலேஷனையும் விட்டுட்டாங்க, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கையும் விட்டுட்டாங்க, ரெண்டையுமே அதுதான் என்னோட. ஏன் இது ரொம்ப யூனிக்காக இந்த மாதிரி 2 சைட்லையும் லூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம? இதுக்கு வந்து நான் விடை சொல்ல முடியல. ஏன்னா நான் என் வாயால் அதை சொன்னால் அது எனக்கு ஆன்சர் தெரியும். இந்த ஆன்சரை நான் சொல்ல விரும்பலை. இப்போ மக்களாக புரிஞ்சுக்கிட்டோன்னு விட வேண்டியது. ஸோ ரைட். இப்போ என்னென்னா, ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு ரிப்ளேஸ்மெண்ட் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா, வயசானவங்க நிறைய பேர் இருப்பாங்க, யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஸோ ஒரு வகையில் பார்க்கும்போது அவங்களுக்கான எக்ஸ்பென்ஸையும் சேர்த்து இந்த யங்ஸ்டர்ஸோட தலையில் தான் வந்து இந்த பேர்டன் விழும் இல்லையா? விழுந்துடுச்சு ஆல்ரெடி. வந்து உங்களுக்கு ஒன்றும் தெரியலை, அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் இது ஆல்ரெடி வந்துடுச்சு. நீங்கள் வந்து ஒரு சர்வே எடுத்து பாருங்கள். எனக்கு தெரியறது என்னென்னா, I daily talk to 7 or 8 people. Everybody is already talking of supporting their parents because we don't have ஒரு social security நம்மளுக்கு இல்லை. We have stopped giving pension after 2004, even government servants கூட. ஸோ 2004க்கு முன்னாடி சேர்ந்தவங்களுக்கு தான் பென்ஷன். ஸோ இந்த இன்னொரு 10 வருஷம் போயிடுச்சுன்னா you will find that government will pay less pension. There is no social security. You are the only son. So your father is not dependent on you. But if you go in the pathly நீங்கள் போனீங்கன்னா, you will have to depend on your son. ஸோ ட்ரூ. இப்போ என்னென்னா, இந்த பென்ஷன் அந்த மெக்கானிசமே எப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்ட்டு பணத்தை கலெக்ட் பண்ணி லாஸ்ட் ஜென்ரேஷன் கொடுக்குறாங்க. ஸோ பாப்புலேஷன் இப்போ குறைஞ்சதுன்னா அந்த பென்ஷனே ஸ்டாப் பண்ணிட்டாங்களே. ஸோ தெர் இஸ் கோயிங் டு பி ஒர்க்கிங். அது ஒரு பெரிய ப்ராப்ளம். தமிழ்நாட்டுக்கு இன்னொரு என்ன பெரிய ப்ராப்ளம்னா, தி என்டையர் சேல்ஸ் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருந்ததுன்னா, கன்சம்ஷன் பேஸ்ட் டேக்ஸுக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ தமிழ்நாட்டில் பாப்புலேஷனில் தமிழ்நாட்டில் கன்சம்ஷன் குறைஞ்சிரும். தமிழ்நாட்டில் கன்சம்ஷன் குறைஞ்சால் தமிழ்நாடோட ஐ எம் டாக்கிங் ப்ரொஜெக்டிங் 10 வருஷம் கழித்து நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். ஸோ 10 வருஷம் கழித்து தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டி குறைய ஆரம்பிக்கும். தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி ஆல்ரெடி நீங்கள் 5 லட்சம் கோடி கடனில் இருக்கீங்க. தட் மீன்ஸ் யூ ஹவ் டு பே 40,000 கோடி வட்டி. ஸோ நீங்கள் வந்து யுவர் சன் will pay for the sins that இன்றைக்கி இருக்கிற கவர்மெண்ட் பண்ண தவறுகளுக்கு உங்கள் பையனும் பேரனும் they will pay the fine. ஸோ எப்படி தமிழ்நாடு வந்து எப்படி அந்த கடனை கட்டப்போகுது, இந்த கடனை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், இதெல்லாம் ஜிஎஸ்டியில் வந்து 10 வருஷம் கழித்து கன்சம்ஷன் குறையறச்ச டிக்ளைனிங் ஜிஎஸ்டி எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், இதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு விஷன் இல்லைங்கிறது என்னோட கருத்து. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சீரியஸான இஷ்யூவாக படுது. ஆனால் நீங்கள் இன்னொரு விஷயமும் தொடக்கத்தில் சொன்னீங்க, இன்டெலெக்சுவல்ஸ்லாம் இதை நிறைய பேசலை அப்படின்னீங்க. ஏன் இதை பெருசாக யாரும் சீரியஸாக எடுக்கல இந்த இஷ்யூ? ஏன்னா நாங்கள் இன்டெலெக்சுவல்ஸ் அப்டிக்ட் பண்ணிட்டோம். இன்டெலெக்சுவல்ஸ்
have abdicated their responsibility to society. இந்தியாவில் இன்டலெக்சுவல்ஸ் வந்து ஐம் 53, என் ஜெனரேஷனில் இருக்கிற இன்டலெக்சுவல்ஸ் நாங்கள் வந்து அப்டிகேஷனுக்கு தமிழில் என்னென்னு எனக்கு தெரியல. அப்டிகேட்டட்னா வந்து ஒரு ராஜா எனக்கு பவர் வேண்டான்னு கொடுக்கறது. ஒரு சொசைட்டிக்கு ஒரு இன்டலெக்சுவல்ஸும் மிடில் கிளாஸும் ஒரு ரோல் ப்ளே பண்ணணும். அதை வந்து ஒரு தமிழ்நாட்டில் 60s வரைக்கும் தே பிளேட் தட் ரோல் வெரி மச். இந்தியாவில் 90s வரைக்கும் அந்த ரோல் இருந்தது. we have decided to abdicate that role. அந்த அப்டிகேட் பண்ணத்தோட எஃபெக்ட் தான் இது. தட் இஸ் நாங்கள் எங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கல. ஏன் எடுத்துக்கலைன்னா அமெரிக்காவில் சொல்கிறேன். அமெரிக்காவில் மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் ஓட்டு தான் வந்து பாலிசியை டிட்டர்மின் பண்ணும். தமிழ்நாட்டில் வந்து புவரோட ஓட் பர்சன்டேஜ் கம்மி. கார்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன், 17-18% தான் புவர். பட் அந்த புவர் அண்ட் லோவர் கிளாஸ் வில் ஆல்வேஸ் ஓட் பிகாஸ் தே ஹேவ் ஸ்கின் இன் த கேம்னு சொல்லுவோம். அது தமிழில் எப்படின்னா, அவங்க ஓட்டு போடலைன்னா அவங்களுக்கு ரேஷன் வராது. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்டேக் இருக்குது. என்ன மாதிரி இருக்கிற கிளாஸுக்கு கவர்னன்ஸில் ஸ்டேக்கே கிடையாது. ஏன் இல்லைன்னா 91க்கு முன்னாடி நான் எல்லாமே கவர்மெண்ட் டிபெண்ட்டாக இருந்தேன். நான் பெட்ரோல் போடணும், எலக்ட்ரிசிட்டி வேணும், இல்லை பேங்க் வேணும், எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் வேணும், எதாக இருந்தாலும் கவர்மெண்ட்டில் எனக்கு ஸ்டேக் இருந்தது. பட் ஆஃப்டர் 91 எனக்கு ஸ்டேக்கே கிடையாது. நான் வந்து ஷெல்லில் பெட்ரோல் போட்டுக்கலாம். வந்து எலக்ட்ரிசிட்டி ஒன்று தான் கவர்மெண்ட்டுக்கு. பட் டெலிஃபோன்ஸு அப்போல்லாம் கவர்மெண்ட்டு. இப்போ டெலிஃபோன் எனக்கு எல்லாமே எனக்கு கவர்மெண்ட்டே கிடையாது. ஸோ எனக்கு என்றைக்காவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனோ எங்கேயோ ஒரு லோ லெவல் கவர்மெண்ட் ஆஃபீஸ், நான் போலீஸ் ஸ்டேஷனே போகாமல் என் லைஃப்பை லீட் பண்ண முடியும். என்ன நான் ஸ்பீடிங் லைனில் தாண்டி போயிட்டேன்னா கான்ஸ்டபிளுக்கு 100 ரூபா கொடுக்கணும். ஸோ எனக்கு இந்த சிஸ்டமில் ஸ்டேக்கே கிடையாது. அண்ட் ஐ கேன் ஆல்வேஸ் பை மை வே அவுட் ஆஃப் ட்ரபிள் எனக்கு தெரியும். ஸோ இட் இஸ் யூ ஹேவ் டு blame the intellectuals who have abdicated their responsibility by not joining political movements. ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் எப்பவும் போல் ஒரு அருமையான ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. Thank you.